الصلاة والسلام على رسول الله أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி என்று நான் சொல்ல மாட்டேன், உள்ளத்தில் உறுதியேற்கும் நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. ஒருவர் வாழ்ந்து சென்ற தடத்தை நாம் படிப்பினைக்காக சென்று வரலாம். ஆனால் தன்னுடைய அறிவுரை குரானில் சொல்லும் போது, நீங்கள் பயணித்து சென்று வர மாட்டீர்களா, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் எப்படி வாழ்ந்தது என்பதை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் சென்று வர மாட்டீர்களா என்று கேட்கிறான். அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்த காலத்திலேயே, நம்முடைய சமகாலத்திலேயே வாழ்ந்து மரணித்த ஷஹீர் பழனி பாபா அவர்கள் சென்ற தடத்தை பார்ப்பதற்காக, நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. நினைவேந்தல் நிகழ்ச்சி அல்ல. அன்புக்குரியவர்களே, வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தணிகை நிற்கின்றார். மாபெரும் வீரர், மானம் காப்போர், சரித்திரம் தணிகை நிற்கின்றார். புரட்சியாளனே, என் சகோதரனே, பழனி பாபாவே. நிலனின் அருமை வெயிலில் தான் தெரியும், நீ இல்லாததின் அருமை இப்போதுதான் புரிகிறது. இயக்கம் வளர்க்க இஸ்லாமிய முத்திரை குத்துபவர்களுக்கு மத்தியில இஸ்லாத்திற்கு எதிரான சதி வரை அனுப்ப ஜிஹாத் முத்திரை குத்திக் கொண்டவன். அறையில ஏசியோடு மார்க்கம் பேசுவதற்கு மத்தியிலே சிறையிலே பசியோடு மார்க்கம் பேசினாய். அறையில ஏசியோடு மார்க்கம் பேசுவதற்கு மத்தியிலே சிறையிலே பசியோடு மார்க்கம் பேசினாய். பின்புலத்தில் ரசிகர் கூட்டம் இருக்கும் தைரியத்தில் மேடை கட்சிக்கும் மேடை நாடகருக்கு மத்தியில, பின்புலத்தில் ரசிகர் கூட்டம் இருக்கும் தைரியத்தில் மேடை கட்சிக்கும் மேடை நாடக தலைவர்களுக்கு மத்தியில, பிழையில்லா ரட்சகம் இருக்கும் தைரியத்தில், பிழையில்லா ரட்சகம் இருக்கும் தைரியத்தில் கலங்காமல் கட்சித்தவன் நீ. சன்மார்க்கத்திற்காக சமுதாயத்தின் சொத்துக்களை, சமுதாயத்தின் பெயரால் சமுதாயத்தின் சொத்துக்களை சுரண்டுபவர்களுக்கு மத்தியில, சமுதாயத்தின் பெயரால் சமுதாயத்தின் சொத்துக்களை சுரண்டுபவர்களுக்கு மத்தியில சன்மார்க்கத்திற்காக உன்னுடைய சொத்துக்களை இழந்தவன் நீ. சங்பரிவாரின் சிம்ம சொப்பனமே, சங்பரிவாரின் சிம்ம சொப்பனமே, ஷஹீதானாய் சரித்திரத்தில் இடம் பிடித்தாய். சங்பரிவாரின் சிம்ம சொப்பனமே, ஷஹீதானாய் சரித்திரத்தில் இடம் பிடித்தாய். இறைவன் நாடினால், இறைவன் நாடினால் இறுதி நாளில் இறை தூதரோடு இருப்பாய் இனிய சோனத்திலே. இது நான் உனக்கு வாசிக்கும் இணைவஞ்சலி அல்ல, இது நான் உனக்கு வாசிக்கும் இணைவஞ்சலி அல்ல, உன் வீரத்தை நான் சுவாசிக்கும் ஆக்சிஜனால் ஆக்கிக் கொள்ளவே என்று என்னுடைய சகோதரனுக்கு முதற்கண் கருத்துரையாற்றியவனாக, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் மரணத்தை எதிர்நோக்கி பிறக்கிறது. கருவறையில ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் எழுதப்படுகிறது. அதை தாண்டி ஒரு நொடி முந்தவும் முடியாது, பிந்தவும் முடியாது. இந்த உலகத்துல மரணிப்பது என்பது வேறு, மரணத்தை எதிர்கொண்டு வாழ்வது என்பது வேறு. மரணிப்பது என்பது வேறு, மரணத்திற்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்வது என்பது வேறு. இந்த இரண்டு வேறுபாட்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். மரணம் என்பது 60 கிலோ உள்ள மனிதனுக்கும் மரணம் வரும், 1/2 கிராம் கொசு உள்ள 1/2 கிராம் இடையுள்ள கொசுவிற்கும் மரணம் வரும். இது இயல்பானது. ஆனால் அந்த மரணத்தை எதிர்நோக்கி பயணிக்க, அந்த மரணத்திற்கு தன்னுடைய களத்தை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில மரணிப்பது என்பது அனைவருக்கும் கிடைக்காது. அது அரிதான சிலருக்கு. யார் அல்லாஹ்வை விரும்புகிறானோ, யார் அல்லாஹ்வை விரும்புகிறானோ, அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறானோ அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பாக்கியம். அந்த பாக்கியம் ஷஹீத் பழனி பாபா அவர்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். அவர் பல வேளைகளில் சொல்வார், என்னுடைய மரணம் என்பது படுக்கையில் இருக்காது, என்னுடைய மரணம் என்பது ஒரு காபிருடைய கரத்தால் இருக்கும் என்று அவர் பல வேளைகளில் சொல்வார். அவருடைய இந்த கூற்றை, அவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டார் என்று நாம் நினைக்க வேண்டியிருக்க சோழ அவர் ஷஹீதானார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ஷானஹு தஆலா இந்த மனிதனை படைக்கும் போது நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால், எவ்வளவு காலம் வாழ முடியுமோ அவ்வளவு காலம் நாம் சுகமாக வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எதை மட்டும் இறைவனுடைய அமானிதமாக நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய சுகபோகங்கள் இதெல்லாம் இறைவன் கொடுத்தது, இதெல்லாம் இறைவனுடைய அமானிதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய உயிர் இருக்கிறது, இந்த உயிரும் இறைவனுடைய அமானிதம். நம்முடைய உயிர் இருக்கிறது, நம்முடைய உடம்பு இருக்கிறது, நம்முடைய உடம்பு இருக்கிறது, அனைத்தும் அவனுடைய அமானிதம். இந்த அமானிதத்தை பொறுத்தவரையில நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் அழகிய வியாபாரம் செய்யக்கூடிய வகையிலே இந்த அமானிதத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும்.
அல்லாஹ்விடத்துல வியாபாரம், அது மனுஷன் வியாபாரம் பண்ணலாம், கடவுள்கிட்ட போய் எப்படி வியாபாரம் பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதைத்தான் நமக்கு சொல்ல போறோம். கடவுளிடம் எப்படி வியாபாரம் செய்வது, அதுவும் சாதா நஷ்டமடையக்கூடிய வியாபாரம் அல்ல. மனிதனிடம் செய்யக்கூடிய வியாபாரம் என்பது லாபமும் வரும் நட்டம் வரும். ஆனால் இறைவனிடம் செய்யக்கூடிய வியாபாரம் என்பது முழுக்க முழுக்க லாபம் மட்டுமே கிட்டும். அப்படிப்பட்ட ஒரு அழகிய வியாபாரம் தான் இறைவனிடம் செய்யக்கூடியது. அப்ப அதற்குரியவதாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய அருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், மெய்யாகவே நபியே நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகையும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் எல்லாமே அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தானது. அப்ப நம்முடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இறைவன் சொல்கிறான், என்னுடைய தொழுகை மட்டுமல்ல, என்னுடைய குர்பானி மட்டுமல்ல, என்னுடைய வாழ்வு மட்டுமல்ல, என்னுடைய மரணம் மட்டுமல்ல, அனைத்துமே யாருக்கு உரியது? அல்லாஹ்வுக்கு உரியது. அப்ப அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே மரணத்தை பற்றி பயம் வராது. இன்னைக்கு என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு 60 பாசஞ்சர் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ல 60 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு பஸ்ல ஒரே ஒருத்தன் ஒரு பேர் இலக்கா கத்தி வச்சு காட்டுறான், எல்லாத்தையும் வச்சு கொடுக்குறான். மனிதன் பயத்தோடு இருக்கணும்னா ஆம்பளை பொம்பளை 50 பேரை வந்து போடுறான். ஆம்பளை பெரிய மீச வச்சு ஆம்பளை யார் தெரியுமா? ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை பேசுறது. அங்கே கத்தியை காட்டினா அவுத்து போட்டு வந்துடுறது. இவ்வளவுதான் விஷயம். அப்ப என்னன்னு சொன்னா உயிர் மேல அவ்வளவு ஆசை. என்னன்னு சொன்னா உயிர் மேல உயிருடைய பயம். நம்ம ஏதோ புத்திவான வச்சுவான உயிர் மேல பயம். இந்த பயம் எப்போது வரும் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்துல சொகுசாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் என்று சொன்னால் இந்த பயம் வரும். ஆனால் நாம் இறைவனுக்குரியவர்கள், எல்லாமே நம்முடைய அனைத்து உடைமைகளும் இறைவனுக்குரிய என்று நினைப்போம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் எதிர்த்து நிற்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், யார் தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய உடைமைகளை காத்துக் கொள்வதற்காக போராடி அதிலே மரணித்தால் அவர் உயிர் தியாகி என்று சொன்னார். நம்முடைய உடைமையை ஒரு எவனொருத்தன் கேட்கிறாங்க, அவுத்து போட்டு போனோம்னு சொன்னா ஆண்மகனாக பிறந்ததில் என்ன அர்த்தம் இருக்கு? அதை காப்பதற்காக போராடுங்கள். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் அழகிய வியாபாரம். அழகிய வியாபாரம் என்னது? அல்லாஹ்விற்காக அனைத்தையும் திறப்பது. பொருளால், உடலால், உடமையால் என்பது வேறு விஷயம். ஆனால் உயிரால் திறப்பது இருக்கிற இதுதான் அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழகிய வியாபாரம். அன்புக்குரியவர்களே, இதற்கு நாம் தகுதியாக வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைத்துமே அல்லாஹ்விற்குரியது என்ற சிந்தனை முதலாக வர வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ் ஒரு அழகான ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுறது, அழகான ஒரு கருத்தை சொல்லி காட்டுறது. என்ன சொல்றாங்கன்னா, நிச்சயமாக அல்லாஹ் பூமியினுடைய உயிர்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நிச்சயமாக அல்லாஹ் பூமியினுடைய உயிர்களையும் பொருட்களையும் அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது எனக்கு என்பதற்கு பகரமாக விலைக்கு வாங்கி கொண்டான். அல்லாஹ் என்ன? அல்லாஹ் நம்மகிட்ட வியாபாரம் பண்றான். நாம என்ன செய்வோம்? காசை கொடுத்து பொருள் வாங்குவோம் இல்லையா? நாம ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னா காசை கொடுத்து பொருள் வாங்குவோம். அது மாதிரி ஒரு காலத்துல பண்டமாற்று முறை இருந்துச்சு. நான் மல்லிகை கொடுத்தேன், நீ அரிசியை தரணும், அப்படியே கொடுத்தேன்னு உண்மை இது வேற ஏதாவது பேசணும். இப்படியான பண்டமாற்று முறை ஒரு நேரத்துல இருந்துச்சு. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, உங்களுக்கு நான் சுவனத்தை பகரமாக தருகிறேன். அதற்கு நீங்கள் உங்களுடைய பொருட்களை உயிரையும் என்னுடைய பாதையில் அர்ப்பணித்தால் அதற்கு பகரம் என்ன தெரியுமா? சுவனம் தான் உங்களுக்கு பகரம் என்று சொல்லி சுவனத்திற்கு பகரமாக அல்லாஹ் நம்மிடத்தில் ஒரு அழகிய வியாபாரம் செய்கிறான். அந்த வியாபாரம் தான் இந்த அல்லாஹ்வோடு செய்யக்கூடிய அழகிய வியாபாரம். சுவனத்திற்கு பகரமாக நம்முடைய பொருட்களையும் நம்முடைய உயிரையும் இறைவன் வாங்கிக் கொள்வான். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் உயிரை அர்ப்பணித்தால் அது போன்ற சுவனத்தை நாம் பரிசாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று இறைவன் நமக்கு வாக்குறுதி அளிக்கிறான், ஒப்பந்தம் செய்கிறான், நம்மளோட வியாபாரம் செய்கிறான். அதுல அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுறான், இந்த ஒப்பந்தம் செய்யக்கூடிய இடத்துல, இந்த வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்ட என்ன ஒப்பந்தம் போடுறான் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுவார்கள், இவர்கள் வெட்டுவார்கள், வெட்டு வாங்கவும் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டால் வெட்டவும் செய்வார்கள், எதிரிகளை வெட்டவும் செய்வார்கள், அவர்களிடமிருந்து வெட்டு வாங்கவும் செய்வார்கள், வெட்டப்படவும் செய்வார்கள். இவர்களை பற்றி குர்ஆனிலே மட்டுமல்ல, இவர்களை பற்றி தௌராத்திலும் இன்ஜீலிலும் குர்ஆனிலும் இதை திட்டமாக நான் வாக்களிக்கிறேன். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை தத்தம் செய்யக்கூடியவர்களை பற்றி நான் இந்த குர்ஆனை மட்டும் சொல்லல, இவர்களை பற்றி நான் எதிர சொல்கிறேன். தௌராத்திலும் இன்ஜீலிலும் குர்ஆனிலே இதை திட்டமாக நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்பது பூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவன். அதாவது வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய அதிகமாக பூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவர் யார் இருக்கிறார் சொல்றான். அல்லாஹ்விடத்துல நீங்கள் செய்து கொண்ட அந்த வாணிபத்தை பற்றி, அல்லாஹ்விடத்துல நீங்கள் செய்து கொண்ட அந்த வியாபாரத்தை பற்றி நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது அல்லாஹ்விடத்துல நம்முடைய உயிரை அர்ப்பணிப்போம் என்று சொல்லி, நம்முடைய பொருள்களை அர்ப்பணிப்போம் என்று சொல்லி அவனிடத்துல ஒரு ஒப்பந்தம் செய்வது, அவனிடத்தில் வியாபாரம் செய்வதுதான் மிகச்சிறந்த வெற்றி என்று சொல்லி காட்டுகிறான். இந்த ஒப்பந்தத்தின் மூலம், இந்த வியாபாரத்தின் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடைங்கள் என்று சொல்லி காட்டுற காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய இலக்கு என்பது சுவனம். ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய இலக்கு என்பது சுவனம். அந்த சுவனத்தை நீங்கள் எதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் இந்த அழகிய வியாபாரத்தை நீங்கள் செய்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி காட்டுற. அதே போன்று இந்த வசனத்தை பொறுத்தவரைக்கும் சகாபா பெருமக்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த அழகிய வியாபாரத்தை செய்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய இந்த உத்தரவாதத்தை, இந்த வாக்குறுதியை ஏற்று அல்லாஹ்விடத்தில் அழகிய வியாபாரம் செய்தவர் யார் என்று சொன்னால் சகாபா பெருமக்கள்.
அவர்கள் அளவிற்கு அல்லாஹ்வை புரிந்து கொண்டவர்கள் எவரும் கிடையாது. அவர்கள் அளவிற்கு அல்லாஹ்வுடைய வேதத்துடைய வசனத்தை உள்வாங்கியவர்கள் கிடையாது. அல்லாஹ் சுவனத்தை தருகிறேன், நீங்கள் வந்து உங்களுடைய உயிரை தத்தம் செய்யுங்கள் என்று சொன்னால் அதை அப்படியே ஏற்று மகிழ்ந்தவர்கள் சகாபாக்கள் மக்கள். அன்புக்குரியவர்களே, அதை பார்க்கும் போது அதாவது பல்வேறு செய்திகள் இருக்கின்றது. ஆனா கடைசி நேரத்தில் கொடுத்ததுனால ஒன்றும் சொல்ல முடியல. அதுல வந்து நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு கூறுகிறேன். அன்புக்குரியவர்களே, அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அவர்கள் இவர்கள் வந்து பதிர்களத்துல போர்க்களத்துல பங்கேற்கல. எங்கேயோ போயிருந்தாங்க, பதிர்களத்துல பங்கேற்கல. அப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த பதிர்களெல்லாம் முடிந்த பின்னாடி வர்றாங்க. வந்த பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். பதிர்களத்தில் அல்லாஹ் என்னை பங்கேற்க செய்திருந்தார், பதிர்களத்தில் அல்லாஹ் என்னை பங்கேற்க செய்திருந்தால் என்னுடைய விஷயங்களை, என்னுடைய காரியத்தை அல்லாஹ் பார்த்திருப்பான். என்னுடைய காரியத்தை அல்லாஹ் பார்த்திருப்பான். என்னுடைய இந்த வீர தீர சாகசங்களை, அவனுடைய பாதையில நான் அர்ப்பணிப்பதை, அவனுடைய பாதையில கோரிடுவதை அல்லாஹ் பார்த்திருப்பான் என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து உகதுக்களம் வருகிறது. அவனுடைய சாதனை கொண்டு அவருடைய எண்ணம் போன்று உகதுக்களம் அமைக்கிறது. அந்த உகதுக்களத்துல என்ன வரும்? உகதுக்களத்தை பற்றி பல முறை நம்ம சொல்லி இருக்கிறோம். உகதுக்களத்துல ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றி முகம், ஆரம்ப கட்டத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றி முகம், இடைப்பட்ட நேரத்துல தோல்வி முகம் தென்படுகிறது. பல சகாபாக்கள் விரண்டோடக்கூடிய நிலை, ரெண்டு பக்கம் அடி வாங்குறாங்க. ஓடியவர்கள் திரும்பி வந்து அடிக்கிறார்கள், மலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தவர்களும் அடிக்கிறார்கள். இரண்டு பக்கமும் அடி வாங்கி கொண்டு யார் முஸ்லிம்கள் யார் காஃபிர் என்று தெரிய முடியாத அளவுக்கு அங்கு ஒரு குழப்பமான நிலை, பல சகாபாக்கள் விரண்டோடக்கூடிய நிலை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த களத்திலே குதிக்கிறார்கள். களத்திலே குதிக்கும் போது என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னுடைய தோழர்களே, எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஓடக்கூடிய சகாபாக்களை பத்தி கேட்கிறாங்க, பார்த்து கேட்கிறாங்க. என்னுடைய தோழர்களே, நீங்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் சுவனத்துடைய நறுமணத்தை இந்த உகதுக்களத்திலே பார்க்கிறேன். நான் சுவனத்துடைய நறுமணத்தை இந்த உகது மலையிலே நுகர்கிறேன். நான் சுவனத்துடைய நறுமணத்தை இந்த களத்திலே பார்க்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு உடனடியாக எதிரிகளுடைய கூட்டத்திலே உள்ளே இறங்கி பலரை சாகசத்தோடு வெட்டி நிறுத்தினார்கள். அதில் அவர்களும் வெட்டப்பட்டு ஷஹீதானார்கள். அவருடைய உடலிலே 80க்கும் மேற்பட்ட காயங்கள், அவருடைய உடலிலே 80க்கும் மேற்பட்ட காயங்கள். அவருடைய உடல் சிதைக்கப்பட்டது, அவருடைய உடல் சிதைக்கப்பட்டது. இன்னார்தான் என்று அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருடைய உடல் சிதைக்கப்பட்டது. அந்த உடலை இவர் இன்னார்தான் என்று யார் கண்டுபிடித்தது தெரியுமா? அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அவருடைய சகோதரி நான் வந்து கண்டுபிடித்தார். இவர் வந்து என்னுடைய சகோதரன். எப்படி கண்டுபிடித்தார் தெரியுமா? முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கவில்லை, உடலுடைய அமைப்பை பார்த்து கண்டுபிடிக்கவில்லை, மற்ற அங்கு அவைகளை பார்த்து கண்டுபிடிக்கவில்லை. எதை பார்த்து கண்டுபிடித்தார் என்று சொன்னால் அவருடைய விரல்களை பார்த்து இதுதான் என்னுடைய சகோதரன், இதுதான் என்னுடைய சகோதரன் என்று கண்டுகொண்டார். அந்த அளவிற்கு அந்த காயத்தோடு ஷஹீதானார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன? நான் பதிர்களத்தில் எனக்கு பங்கேற்க முடியவில்லை, உகதுக்களத்தில் வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் அணைய வியாபாரம் செய்தால் சூழத்துடைய வாழை உகதுக்களத்தில் பெற்றுக் கொண்டார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வியாபாரம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் எந்த கஷ்டமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வியாபாரம் செய்தால் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமும் வராது என்பதை நாம் என்ன சொல்ல தெரிந்து கொள்ள அன்புக்குரியவர்களே. அதே போன்று உபைப் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்றாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேர் கொண்ட குழுவை வந்து உளவு பார்க்க அனுப்புறாங்க. ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து உளவு பணியாக அனுப்புறாங்க. அதுல எதிரிகள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு 8 பேரை காலி பண்ணிடுறாங்க. எதிரிகள் வந்து 8 பேரை காலி பண்ணி 2 பேர் வந்து கைது செய்யப்பட்டு மக்காவில விற்கப்படுகிறார்கள். அதுல ஒருத்தர் வந்து உபைப் ரலியல்லாஹு அவர்கள். 2 பேர்ல ஒரு ஆள் யாருன்னு சொன்னா உபைப் ரலியல்லாஹு அவர்கள். இந்த உபைப் ரலியல்லாஹு அவர்களை யார் அழைக்கிறாங்கன்னு சொன்னா ஹாரிஸ் இப்னு அம்ர் என்பவர். ஹாரிஸ் இப்னு அம்ர் என்பவருடைய மக்கள், அவருடைய மக்கள் வாரிசுகள் என்ன செய்யறாங்கன்னா விலைக்கு வாங்குறாங்க. ஏன் அதுக்காண்டி விலைக்கு வாங்குறாங்கன்னு சொன்னா ஹாரிஸ் இப்னு ஆமிர், இந்த ஹாரிஸ் இப்னு ஆமிரை வந்து உபைப் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா பதிர்களத்துல காலி பண்ணியிருப்பாங்க. பதில் போர்க்களத்துல இந்த ஹாரிஸ் இப்னு ஆமிர் என்பவரை உபைப் ரலியல்லாஹு அவர்கள் போர்க்களத்துல தோற்கடிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க. அதற்கு பகரமாக உபைப்பை காலி பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவருடைய மக்கள், ஹாரிஸுடைய மக்கள் என்ன செய்வாங்கன்னா உபைப் அவர்களை விலைக்கு வாங்கியிருப்பார்கள். அப்படி விலைக்கு வாங்கி வச்சு ஒரு கட்டத்துல உடனே வந்து கொலை செய்யாமல் ஒரு நாள் தீர்மானித்து அந்த நாளில் அவரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து அவரை வீட்டு சிறையிலே வைக்கிறார்கள். அந்த வீட்டு சிறையில இருக்கக்கூடிய உபைப் அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு திருப்தியை வழங்குகிறான் தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை வழங்குகிறான் என்று சொன்னால் அவர்கள் வீட்டு சிறையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அவர்கள் திராட்சை பல கனிகளை ருசிக்கக்கூடியவர்களாக, திராட்சை பல கனிகளை ருசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் வந்து இறக்கி தருகிறான். இது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு அதிசயம், எந்த ஒரு சஹாபிக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட முடியும். திராட்சை கனிகளை சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அப்ப பார்க்கக்கூடிய அந்த வீட்டுல உள்ளவங்க ஆச்சரியமா இருக்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கிடைச்சிச்சு? ஏன்னா வந்து சீசன் இல்லாத நேரம் அது. இன்னைக்கு வேணா எல்லா காலகட்டத்திலும் எல்லா கனிகளும் இன்னும் கிடைக்குது, இறக்குமதி ஆகுது. ஆனால் அன்றைக்கு வந்து எந்த சீசனில் எந்த பழம் கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை சீசனை இல்லாத ஒரு காலகட்டத்துல திராட்சை கனியை சுவைக்கக்கூடிய பாக்கியம் இவருக்கு கிடைக்கிறது அல்லாஹ் வழங்குகிறான். அப்போது அவர் சொல்கிறார், இது வந்து அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருளாகும். இது என்ன தெரியுமா? அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருளாக இருக்கு என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரை கொல்வதற்கான நாளும் நெருங்குகிறது. அவரை கொல்வதற்கான நாளும் நெருங்குகிறது. உடனே அவர்கள் சொல்றாங்க, 2 ரக்காயத்தில் எனக்கு வந்து தொழுவதற்கான அனுமதி அளிங்கள் என்று கேட்டு 2 ரக்காயத்தில் தொழுகிறாங்க. தொழுது விட்டு ஒரு கவிதை பாடுவார்கள். அந்த கவிதையில என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்து நீண்ட கவிதை, நான் முஸ்லீமாக கொல்லப்படும் போது எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன். நான் முஸ்லீமாக கொல்லப்படும் போது நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நான் கொலையிடுவது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று இருக்கும் போது, நான் கொலையிடுவது அல்லாஹ்விற்காகத்தான் என்று இருக்கும் போது, அல்லாஹ்வுடைய திருப்திக்காகத்தான் என்று இருக்கும் போது, அவன் என்னுடைய உடலை துண்டிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பிற்கும் அருள் செய்வான். அவன் நாடினால் என்னுடைய உடலிலே துண்டிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்பிற்கும் அவன் அருள் செய்வான். அது எனக்கு போதுமானது. இது அல்லாஹ்விடத்தில் நான் செய்த அழகிய வியாபாரம் என்று சொல்லி காட்டினார்ல. அப்ப அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே எண்ணம் வைக்க வேண்டும். அதனால் பழனி பாபா அவர்கள் என்ன எண்ணம் வைத்தார்கள்? நான் மரணிக்கும் போது ஒரு முஸ்லிமுடைய கரத்தாலோ இயற்கை மரணமாக இருக்கக்கூடாது, நான் காபிருடைய கரத்தால் மரணிக்க வேண்டும் என்று சொன்னாலே, அது போன்று ஒரு பெருமைக்காக இருக்கிறார். இவர் வந்து பெரிய மாவீரர் அப்படின்னு பாராட்டுக்காக இல்லாமல் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இலாசான சிந்தனையோடு அல்லாஹ்வுடைய பாதையில நாம் வியாபாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதை வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஷஹீதாவோம் என்று சொன்னால், அந்த ஷஹீதை அல்லாஹ் பொருந்திக் கொள்வார் என்று சொன்னால் நேரடியாக சோழன் தான். எந்த கஷ்டம் கிடையாது, எந்த கஷ்டம் கிடையாது, எந்த கேள்வியும் கிடையாது, எந்த கணக்கு கிடையாது. நாம் செய்த 1000 பாவங்கள் அடுக்கடுக்காக இருக்குமே, அத்தனை பாவங்களும் நாம் சிந்தக்கூடிய இரத்தக்கரைகளை அனைத்து துடைக்கப்பட்டுவிடும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை இறுதியாக சொல்லி நிறைவு கூறுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எண்ணம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் தியாகம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில செய்தாக வேண்டும் என்று ஆசை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த எண்ணம் இக்லாஸாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுடைய இந்த எண்ணம் இக்லாஸாக இருக்கும் என்று சொன்னால், நீங்கள் படுக்கையில மரணித்தால் கூட நீங்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே அழகிய வியாபாரம் செய்வோம். அதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, அதுதான் பழனி பாபா அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான் என்று கூறிக்கொண்டு, இங்கே இடத்திற்கு தகுந்த மாதிரி பேசுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அனைத்து முஸ்லிம்களுக்கும், முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு நாம் உங்களை சொல்லிக் கொள்வோம் என்று சொன்னால், நீ கோச்சிட்டாங்க பிரச்சனை இல்லை. என்ன சொல்றோம்னா, பழனி பாபா வந்து அதன் மேடைக்கு இந்த மாதிரி பேச குறையில்லை. பழனி பாபா உண்மையிலே ஏற்றுக்கொள்கிறீர்களா? நாம் முஸ்லிம்களை பார்த்து, முஸ்லிம் அல்லாத அமைப்பினரை பார்த்து கேட்கிறோம், பழனி பாபாவை உண்மையிலே ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய அமைப்பு பேனல் ஏன் போட தேங்கிறீங்க? அவருடைய பணத்தை யார் போடுறீங்க? தேசிய கட்சி இந்த மாதிரி 1-2 கட்சிகளை தவிர காய்ச்சலை போடுறது இல்லை, காமுக போடுறது இல்லை, மற்ற எந்த அமைப்பு முஸ்லீம் அமைப்பு யாராவது போடுறாங்களா? போடுறது இல்லை. அப்ப அதாவது குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும் பேசக்கூடாது. ஒன்று அவருடைய சித்தாந்தம் சரி என்று சொன்னால் அவரை அடையாளப்படுத்த உங்களுக்கு என்ன தயக்கம்? காகிதம் படத்தை போடுறீங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காகிதம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படத்தை எல்லாரும் போடுறாங்க. ஏன்னா ஓட்டு வங்கி, அவங்க படத்தை போட்டா முஸ்லிம் சமுதாயத்தில் ஓட்டு வாங்க அப்படிங்கிற சிந்தனை இருக்கின்ற காரணத்தினால அவங்க படத்தை எல்லாரும் போடுறாங்க. ஆனால் பழனி பாபாவுடைய படத்தை போட்டால் எங்கே கிடைக்கிற ஓட்டு கிடைக்காத அந்த சிந்தனை உங்க உள்ளத்தில் இருக்கும் போது நீங்கள் பழனி பாபாவுடைய பாதையில் பயணிக்கிறோம் என்று சொல்வதற்கு அருகதை ஏற்றவர்கள் ஒன்று அவருடைய கொள்கை சரி, அவருடைய சித்தாந்தம் சரி என்று சொன்னால் அவரை அடையாளப்படுத்த முன்வாருங்கள்.